ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம மட்டன் வெங்காய கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வெங்காய கிரேவிக்கு முதல்ல நம்ம மட்டனை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்துருக்கோம். இது போல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மட்டனை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு எவரெஸ்ட் மீட் மசாலா 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோவுக்கு 25 கிராம் கரெக்டாக இருக்குங்க. 1/2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நார்த் இந்தியன் டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய கிரேவிக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டுக்கலாங்க. அப்போதான் கிரேவி நல்லா வரும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கை வச்சு அழுத்தியெல்லாம் பிசைய வேண்டாங்க. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணினா போதும். இல்லைன்னா பச்சை வெங்காயம் வாசம் அடிக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. மட்டன் வெங்காய கிரேவி செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வேண்டாம்னா ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே குக்கர்லேயும் செய்வாங்க. குக்கரில் செய்யறதா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சீரகம் 1/4 டீஸ்பூனும் 10 மிளகும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட 1 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டோம். அதை சேர்த்துடலாம். இப்போ இதை எண்ணெயில நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. மட்டனை பாருங்க எண்ணெயில நல்லா சுருள வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு மட்டன் நல்லா வதங்கணுங்க. அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தண்ணியோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதையவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்க, அடுப்பு தீ நல்லா குறைச்சி வச்சுட்டோம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடலாங்க. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க, மட்டன் நல்லா சாஃப்டா வந்துருச்சு. எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல கொஞ்சம் போல கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மட்டன் வெங்காய கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.